உங்களுடைய ஆட்சியில விவசாயிகள் போராட்டம், பகுதி ஆசிரியர் போராட்டம், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். போராட்டம் நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிஞ்சு போச்சு, அடியோடு அழிஞ்சு போச்சு. போதை கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. 3 வருடத்துக்கு முன்பே நான் தெரிவித்தேன், இந்த அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வெளியிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அப்பெல்லாம் காதில் போட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால. அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சியில, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். அப்படின்னா அவரே ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை இருப்பதை ஒத்துக்கொண்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நான் சொன்னது நெசந்தானே? உண்மையிலே நான் சொன்ன போதே கட்டுப்படுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிந்திருக்கிற நிலை வந்திருக்காது. இப்படிப்பட்ட நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு காரணம் திறமையற்ற முதலமைச்சர், உண்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது, நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது.